வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குடல் வச்சு குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சோடனே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்கும் போதே ஒரு 2 தக்காளி சேர்த்திக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவும் சேர்த்திக்கலாம், இல்லை பொடி பொடியாக வெட்டி கூட சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அது நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா. மசாலா எல்லாம் போடும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தான் அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம மசாலா இந்த அளவுக்கு நல்லா வணங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க 1/2 கிலோ குடலை உள்ளே சேர்த்திக்கலாம். குடலும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு. இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குடல் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிக்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா கொஞ்சம் சுண்டுன உடனே லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.